ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்எஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு டேஸ்டான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபி பண்ணுறதுக்கு நம்ம இப்போ மைதா மாவு தான் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதனால் 1 கப் கிட்ட மைதா மாவை எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கிட்ட நீங்கள் இது கூட சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணதுக்கப்புறம் நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட நெய் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நெய் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நான் இது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஆயில் சேர்த்துக்கிறதா இருந்தாலும் நீங்கள் லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நீங்கள் இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா இந்த நெய் கூட நல்லா மாவு எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு அது கூட நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இது கூட தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறோம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நம்ம இது கூட தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம். நான் தேங்காய் பால் ஊற்றி தான் இது ரெடி பண்ண போகிறேன். தேங்காய் பால் சேர்க்காமல் இருந்தாலும் பரவாயில்ல. இதுக்கு பதிலாக நீங்கள் தண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நார்மலாக நீங்கள் தண்ணி சேர்த்து கூட இதே மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை ஒரு சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்க போகிறோம். நான் தேங்காய் பால் ஆட் பண்ணிவிட்டு நான் இப்போ பிசைஞ்சு எடுத்துக்க போகிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இது கூட தேங்காய் பால் சேர்த்துட்டு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்பவும் நம்ம தேங்காய் பால் ஆட் பண்ணக்கூடாது. சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் நீங்கள் ஒரு மூடி போட்டு அப்படியே வச்சுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எடுத்து பார்க்கலாம். இப்போ பாருங்கள், மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இதில் கொஞ்சமாக நம்ம ஒரு பால் சைஸ் கிட்ட மாவை எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நார்மலாக நம்ம சப்பாத்தி எப்படி தேய்ப்போமோ அதே மாதிரி இதை தேய்ச்சிக்கலாம். தேய்ச்சதுக்கப்புறம் இந்த சைடில் உள்ளது எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம 2 பீஸாக கட் பண்ணிக்கலாம். இப்போ அதில் ஒரு பீஸ் மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம கட் பண்ணிவிட்டு டிசைன் பண்ண போகிறோம். அதனால் மேலே கொஞ்சம் கேப் கொடுத்துட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி கீழேயும் கொஞ்சம் கேப் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணிகிட்டே வாங்க. ஃபுல்லாக கட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம ஒன் சைடு உள்ளதை மட்டும் எடுத்து அப்படியே நம்ம மடிச்சுக்கலாம். அதே மாதிரி இந்த பக்கம் உள்ளதையும் நம்ம எடுத்து மடிச்சுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் ஜாயின் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு டிசைன் பண்ண போகிறோம். பாருங்கள் எப்படி எப்படின்னு. இப்போ பாருங்கள், இது ரெண்டையும் சேர்த்து நம்ம ஜாயின் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஜாயின் பண்ணதுக்கப்புறம் இதையும் நம்ம அதே மாதிரி ஜாயின் பண்ணிக்கலாம். பண்ணதுக்கப்புறம் இடையில கேப் இருக்கும்ல, அதுக்குள்ள நம்ம ஜாயின் பண்ணதை உள்ளே விட்டு திருப்பிக்கலாம். அவ்வளோதான், திருப்பியாச்சு. இப்போ பாருங்கள், சூப்பராக கிடச்சிருச்சுங்க. இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த மாதிரி இருக்கும். நீங்கள் ஆயிலில் போடும்போது கரெக்டாக வந்துடுங்க. டிசைன் நல்லா சூப்பராக தெரியும். இப்போ இதே மாதிரி மீதம் உள்ள மாவு எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து ஒரு டிசைன் பார்க்க போகிறோம். இதையும் நம்ம சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா தேய்ச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணுற மாதிரி டம்ளரோ இல்லாட்டினா எது நம்மளுக்கு ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ண வருதோ அதை எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாவில் இந்த மாதிரி நல்லா நைஸாக நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணதுக்கப்புறம் நான் இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம இப்போது லைட்டாக கத்தியால் இதை கட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி கட் பண்ணதுக்கப்புறம் 4 ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி பண்ணிக்கலாம். இது ஒரு ஃப்ளவர் டிசைனில் நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதான். 4 ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணதுக்கப்புறம் இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக நம்ம ஜாயின் பண்ணி விட்டுட்டே வரலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஜாயின் பண்ண நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஃப்ளவர் மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். அவ்வளோதாங்க. இந்த மாதிரி கூட நம்ம ரெடி பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு நல்லா ஆயில் ஊற்றி நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்னென்ன டிசைனில் ரெடி பண்ணி வச்சுருக்கோமோ அது எல்லாத்தையும் இப்போ நம்ம ஆயிலில் போட்டுட்டு நம்ம எடுத்துக்க போகிறோம். நல்லா ஆயிலில் போட்டுட்டு அடுப்பை சிம்லி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் நல்லா இதை வேக வச்சுக்கலாங்க. இதோட கலர் மாறுற அளவுக்கு நல்லா நம்ம இதை வேக வச்சுக்கலாம்.
அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு பீஸையும் லைட்டா நம்ம வந்து ஆயில்ல வந்து திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாங்க. இப்போ பாருங்கள் இதோட கலர் வந்து நல்லா மாறிடுச்சு. இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறம் ஆயிலெலாம் நல்லா வடிச்சிட்டு நம்ம வந்து இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஆயிலெலாம் சேர்த்து நல்லா வடிச்சதுக்கப்புறம் இப்போ நம்ம இதை சீனி பவுல் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சீனி வந்து நல்லா நான் கரைச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து இப்போ லைட்டாக அதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு எடுத்துக்க போகிறேன். நம்ம வந்து பாதுஷாவுக்கு ரெடி பண்ணுற மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். சீனி வந்து நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து லைட்டான கம்பி பதம் வரும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு லைட்டாக வந்து நம்ம இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை வந்து கொஞ்சம் நேரம் லைட்டாக நம்ம வந்து சீனி பவுலில் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வந்து திரும்பவும் இதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் என்னென்ன டிசைனில் ரெடி பண்ணுறீங்களோ அது எல்லாத்தையும் இந்த மாதிரி பாகில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணதை பார்க்கலாம். இதுவும் நான் வந்து பாகில் போட்டுட்டு எடுத்து வச்சுருக்கேங்க. இந்த மாதிரியும் நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டான ஈஸியான ஸ்வீட் ரெசிபி ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ அப்லோட் பண்ணுற நேரம்லாம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் நம்ம மீண்டும் சந்திக்கலாம்.